சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயோ நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயோ நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 118 சங்கீதம் 118 27 வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுகிறவர், பிரகாசிக்க பண்ண விரும்புகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரகாசம் என்று சொன்னால் அவர்கள் ரொம்ப ஃபேமஸாக ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, ஃபைனான்சியலி நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். பிரகாசிக்க பண்ணுகிறது சொன்னாச்சுன்னா, ஆபிரகாமை அழைத்த போதே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐ வில் மேக் யுவர் நேம் ஃபேமஸ். உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். பிரகாசிக்க செய்தல் என்று சொன்னால் மேக்கிங் எ மேன் ஃபேமஸ் ஸ்பீக்கர் இன் எவ்ரிதிங். எல்லா விஷயத்திலையும் அவனை ஒரு சிறந்த, ஒரு பெரிய மேன்மையான ஒரு நிலையில் வைப்பதைத்தான் மேன்மைப்படுத்துதல். பிரகாசிப்பித்தல் என்றால் அதுதான் அர்த்தம். ஐ வில் மேக் யூ பிரைட்ஃபுல் என்று சொன்னால் உங்களை நான் ரொம்ப எல்லாவற்றிலையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த கருத்துக்கு இணையாக யோவான் ஸ்நானகன் நமது ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி. இந்த இடத்திலே வாசிக்கிறோம், ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி. ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட் என்று யோவான் ஸ்நானகன் அவனை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அறிவிக்கும் போது, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஜீசஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துக்கு ஒளி. அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை என்று யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான் 1:5 God is light and in him is no dark at all. அவரில் எவ்வளவேனும் என்ன இல்லை? இருள் இல்லை. ட்ரூ லைட். இயேசு ஒருவர்தான் மெய்யான ஒளி, உண்மையான ஒளி. இருளே இல்லாத வெளிச்சம் அவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய ஒளியா இருப்பார் என்றால் நம்மை அவர் கண்டிப்பாக பிரகாசிப்பார். எந்த மனுஷனையும், நீங்க என்ன பேக்ரவுண்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கின்ற தேவன். நம்ம பிரகாசிக்க பண்ணுவதில்
அவர் கருத்துள்ளவர், அதை கண்டிப்பாக செய்வார். உலகத்தில் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும், அப்போஸ்தலர்களும், எல்லா போதகர்களும், உலகத்தில் உள்ள எல்லா தேவ மனிதர்களும் அந்த உலகத்தை அந்த மெய்யான ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர்கள் தான். உலகத்தில் எடுத்துட்டீங்கன்னா there are so many natural lights, also artificial lights. இப்போ சன், சூரியன் எடுத்துங்க, இரவை அது நீக்கி பகலை வெளிச்சமாக்குது. இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய காந்தியினாலே வெளிச்சமாய் மாற்றுகிறது. இரவு நேரம் எங்க போனேன்னு தெரியாது, அது உதித்த உடனே இருள் நினைச்சது. ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்தினாலே ஒரு மனிதனை பிரகாசிக்க முடியுமா என்று சொன்னால் முடியுமா? சூரிய வெளிச்சம் பல நிலையில் நமக்கு உதவலாம். பட் நம்மில் இருக்கிற இருளை நீக்கி நம்மை சூரிய வெளிச்சத்தினாலே, நீங்க சூரியனையே பார்த்துக்கிட்டே இருங்க, உங்க லைஃப் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொன்னால் அது முடியுமா? நீங்க 24 மணி நேரம் இல்ல, 24 வருஷம் சூரியனே பார்த்துட்டு இருந்தாலும் உங்க வாழ்க்கை சூரிய வெளிச்சத்தினால பிரகாசம் ஆகாது. ஒரு மூன் லைட் எடுத்துக்கொள்ளுங்கள், இரவு நேரத்தை அது வெளிச்சமாக்கிறது. The moonlight cannot illuminate, make brightful your life. உங்க வாழ்க்கையை இந்த சன்லைட் ஸ்தோத்திரம் மூன் லைட் உங்க வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது. ஆகையால் தான் அவைகளுக்கு ட்ரூ லைட் என்ற பெயர் ஆண்டவர் கொடுக்கல. தே ஆர் நேச்சுரல் லைட்ஸ். அவைகளெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட விளக்குகள், லைட்டுகளுக்கு ஆர்டிபிஷியல் லைட் என்று சொல்லலாம். ஒரு வீட்டை வெளிச்சமாக்கலாம், ஒரு காலனியை வெளிச்சமாக்கலாம், ஒரு பெரிய மைதானத்தையே பகல் போல் ஆக்கலாம். ஆனா அது ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, பிரகாசமாக்க முடியாது. இந்த ஆர்டிபிஷியல் லைட்டும் காலங்கள் போக போக அது ஒரு நாள் டிம் ஆகலாம். எல்லா பிரகாசிக்கிற விளக்குகளும் ஒரு காலத்தில் ஃபீஸ் என்ன செய்யும், 1 வருஷம் 2 வருஷம் எரியும். இப்போ டியூப் லைட் என்ன செய்யும், டியூப் லைட் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு மறுபெயர், அது டியூப் லைட் தான். அது என்ன செய்யும், ஒரு நாள்ல அதெல்லாம் அணைஞ்சு போகும், ஒளிஞ்சு போகும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் ட்ரூ லைட்ஸ். அந்த இயேசு எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் என்ன செய்கிறவர், பிரகாசிக்க பண்ணுகிறவர். யோவான் ஸ்நானகன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் கொஞ்ச காலம் மகிழ்ச்சியா இருக்க இருந்தீர்கள். ஆனால் அவன் பாசிட்டவே, அவன் தலை வெட்டப்பட்ட ஒளிந்து போய்விட்டான், இரத்த சாட்சியாய் மரித்து விட்டான், அந்த ஏரோதவனை கொலை செய்து விட்டான். கொஞ்ச காலம் அவனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள். அவன் நல்ல ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கராக, நல்ல மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய், பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான். பட் he was passed away. But Jesus is the true light. அவர் மட்டும்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த நிலை இருந்தாலும், ஒருவேளை மங்கி எரிகிற ஒரு விளக்கை போல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்ட், உங்களுடைய பிரசன்ட் பொசிஷன் ஒரு மங்கி எரிகிற விளக்கு திரியை போல, மங்கி எரிகிற திரினா சீக்கிரம் அணையக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்க வாழ்க்கையை ஆண்டவரால் பிரகாசிக்க முடியும். ஸோ அவர் நம்மை பிரகாசிக்க வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆண்டவரால், நம்முடைய முயற்சியினால், நம்முடைய கருத்துக்களால் அல்ல, தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். அவர் மங்கி எறிகிற திரியையும் அணைத்து போடாதவர். ஸோ ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவர் நம்மை பிரகாசிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு சில அர்ப்பணிப்பு தேவை. அதை உண்மையாய் இருக்கும் என்றால் உங்களை அவர் பிரகாசிப்பத, உலகத்தில் உள்ள எல்லா இருளின் சக்திகளாகிய சாத்தானின் சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷர்களும்
உங்களை அடக்கி அமிழ்த்து ஒன்றுமில்லாமல் போக்க முயற்சித்தாலும் அது சிலர் சொல்லுவாங்க மாந்திரிகம். ரொம்ப நம்பிக்கை, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை விட மந்திரவாதிகள் மேல் சில விசுவாசிகளுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. மந்திரத்தினால என் தொழிலெல்லாம் கெட்டு போயிட்டு, மந்திரத்தினால எனக்கு அது வந்துட்டு இது வந்துட்டு சேதம் வந்துட்டு என்று சொல்வதை கேள்விப்படுகிறோம். 1000 பேர் உங்களை சேர்ந்து உங்களை சபித்தாலும், 1000 பேர் உங்களுக்கு எதிராக ஏவுகை மந்திர சக்திகளை பயன்படுத்தினாலும், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்யும் போது எந்த இருளும் உங்களை அடக்க முடியாது, உங்களை சப்டி பண்ண முடியாது, உங்களை என்ன செய்ய முடியாது. பல நாட்களே ஒரு சகோதரன் என்னுடைய ஒரு விசுவாசி ஒருவர் செய்த மந்திர அதாவது சூனியத்தினால என் தொழிலே ஒளிந்து போய்விட்டது பாஸ்டர். என் வீட்டில் வரக்கூடிய டிரைவர் ஒருவருமே நிற்க மாட்டேங்கிறான், எனக்கு சமாதானமே இல்லை. ஆனால் அப்படி நடக்கிறதில்ல, அவருடைய கற்பனையில் அதுக்கேற்றபடி ஊழியர்களும் சில வார்த்தைகள் உங்களுக்கு விதமாய் இன்னார் செய்வன வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏதோ இன்னைக்கு பொய் சொல்லக்கூடிய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அந்த சாதனுக்குள்ள என்னுடைய தொழில் பாதிக்கப்படுவதற்கு செய்வனதான் காரணம், இவன் செய்வனை வைத்துட்டு இருக்கிறான், ஆகினால் எடுக்கிற முயற்சி உருப்படவில்லை என்று அவன் மனசிலே தங்கி பொய் நிலைத்திருக்கிறது. நவேத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் மந்திரமும் இல்லை. நவேத்தில் வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு ஒரு தேசத்தின் ராஜா இந்த பிலேயாமுக்கு கூலியை கொடுத்து சபிக்க செய்த போது, அவன் சபிக்க செய்த சாபமெல்லாம் ஆசீர்வாதமாக என்ன செய்ச்சு? பைபிள் ஒரு வசனம் உண்டு, சாபத்தை பிறர் உங்களுக்கு போடும் சாபத்தை, பிறர் உங்களுக்கு எதிராக கூறும் சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் யாரு? அவர் நம்மை நேசிக்கிறபடியால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஆகினால ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்தால் நம்ம தொழிலையும் நம்மையும் யாரும் கெடுக்க முடியாது, யாரும் நம்முடைய உயர்வை தடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது யார் பிடித்து கீழே தள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவர் நம்மை பிரகாசிக்க செய்வதற்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர் என்று கேட்டால் ஒரு சில வசனத்தை நினைப்பூட்டுகிறேன். இதன்படி நாம் இருப்போம் என்றால் உங்களை மேன்மைப்படுத்துவதை, நீங்கள் மேன்மை அடைவதை யாரும் தடுக்க முடியாது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46 இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் தங்காதபடிக்கு, இருளில் நிலைத்திராதபடிக்கு, அவன் வெளிச்சத்தில் வாழும்படி, வெளிச்சமாகும்படி நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்திருக்கிறேன்? வந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவரால் நாம பிரகாசமாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை அல்லது கர்த்தர் மேல் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்சல்யூட் டிபெண்டன்ஸ் அப்பான் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட் இஸ் த ரியல் ஃபெய்த், ரியல் பிலீவ் இன் காட், அப்சல்யூட் ஹோப். அதாவது ஆண்டவர் மேல ஒரு முழுமையான நம்பிக்கையும் ஒப்பு கொடுத்தலும் நமக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், நீங்க அப்படிப்பட்ட, அதுக்காகத்தான் வந்திருக்கேன், நான் ஒளியா வந்திருக்கேன், நான் ஒளிதான். ஆனால் என் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு, வெளிச்சமாகும்படி, வெளிச்சத்தில் இருக்கும்படிக்கு, வெளிச்சத்தில் அவனை வைக்கும்படிக்கு வந்திருக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. He believed in God. Because of his faith in God, his life became famous. He became a famous figure. ஆபிரகாம் தன்னுடைய கடின உழைப்பினால் உயர்ந்த நிலைக்கு வரல, உழைத்தான். ஆண்டவருடைய வார்த்தை, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவன் அவ்வளவு மேன்மையான சிலாக்கியத்தை அடைந்தான் என்று அநேக வசனங்கள் குறிப்பாக சொல்வதை பார்க்கிறோம்.
கர்த்தரை விசுவாசித்தான். ஆகையினாலே ஆண்டவர் அவனை ஒரு ஒளியாக மாற்றினார். அவன் வாழ்க்கையில் இருந்த இருளை நீக்கி அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆபிரகாம் என்றால் 3 கோத்திர பிதாக்களின் தகப்பனாயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தாரோ தெரியாது. ஆனால் அவருடைய காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸ் மேனாக இருந்தார். எல்லா விதத்திலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அடுத்து ராகாப். நீங்க ராகாபுடைய விசுவாசத்தை குறித்து யாக்கோபு குறிப்பிடுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் ராகாபுடைய விசுவாசத்தையும் குறித்து வாசிக்கிறோம். She was a young Canaanite woman living in Jericho. அவளை குறித்து எழுதப்பட்ட எல்லா இடத்திலேயும் ராகாப் ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு அடைமொழியாக வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய இல்லீகல் வாழ்க்கை நிமித்தம் அவள் எரிகோவுக்குள் வாழ்வது அவமானம் என்று சொல்லி எரிகோவின் ராஜா, அந்த எரிகோ மக்கள் கனத்துக்குரிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல அவள் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அவள் எரிகோவின் பிரஜையா இருந்தபடினாலே எரிகோவுக்கு வெளியே அந்த காம்பவுண்ட் வால் அருகில் ஒரு வீடு கட்டி அவள் வாழ்வதற்கு அனுமதித்திருந்தாள். ஏன்னா கனத்துக்குரிய மக்கள் மத்தியிலே அவள் வாழ்ந்தால் அது இழுக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில் அவளுடைய வாழ்க்கை நிமித்தம் பட்டணத்துக்கு வெளியே அவள் தங்கியிருந்தாள். அவளுடைய வாழ்க்கை பாருங்க, அவள் கர்த்தரை விசுவாசித்தபடியினாலே, நீங்கள் அதை யாக்கோபின் புஸ்தகம் 2:23 வாசிங்க. அந்தபடி ராகாப் அங்கே விசுவாசத்தை குறித்து அவள் விசுவாச கிரியையினால் அல்லவோ என்று சொல்லப்பட்டு விசுவாசத்துக்கு அடையாளமாகத்தான் அதை சொல்லி இருக்கிறது. வசனத்திலே பார்க்கிறோம். ராகாப் அங்கே பார்க்கும்போது அவருடைய விசுவாசத்தினாலே அவள் எரிகோ மக்கள் அழிக்கும் போது அவர்களோடு அழிக்கப்படாமல் காக்கப்பட்டால் ஸ்தோத்திரம். அவள் ஒரு இருண்ட சூழலை வாழ்ந்தாலும் by her faith in God her life was illuminated by God. She became a mother of royal generation. மோவாபிய பெண்ணாகிய அவள் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர் மோவாபியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வர கூடாது. ஆனால் இந்த மோவாபிய பெண்ணாகிய இந்த கானானிய பெண்ணாகிய இந்த ஜெரிகோ இந்த சூழலில் தான் இங்க வேதத்தில் வாசிக்கிறோம். போவாசுடைய அப்பா இவளை விவாகம் பண்ணுகிறான். போவாஸ் பிறக்கிறான். போவாசுடைய குடும்பத்தில் தாவீது பிறக்கிறான். தாவீதின் வம்சத்தில் எத்தனை ராஜாக்கள் தோன்றியிருக்கிறார்கள். அதே லைன்ல தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவதரித்தார். அப்படி என்றால் பெரிய ராஜாக்கள் தோன்றிய அந்த சந்ததிக்கு, அந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மூல பொருளாக, ஒரு மூல தாயாக கர்த்தர் இவளுடைய வாழ்க்கையை கனப்படுத்தினார். இவளுடைய சாபமான இருண்ட வாழ்க்கை விசுவாசத்தினாலே, தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே எவ்வளவு பிரகாசமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் இருளில் இராதபடி வெளிச்சத்தில் இருக்கும்படிக்கு உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன். இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறோம். பட் எப்படி விசுவாசிக்கிறோம், நாம் எதை விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்பது முக்கியம். நம்முடைய மனதிலே ஸ்தோத்திரம் ஒரு பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம், ஒரு மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து காமன். பட் கர்த்தர் மேல் நம்முடைய ஃபெய்த் விசுவாசம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பார். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் என்னை பின்பற்றுகிறவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். He who follow me shall not walk in darkness, but he will have light in life. வாழ்க்கையிலே அவன் ஒளியை பெற்றிருப்பான்.
என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை, அதாவது வாழ்க்கையில் ஜீவ ஒளியை அவன் பெற்றிருப்பான் என்று சொல்லுங்க. என்னை பின்பற்றுகிறவன், நாம் ஆண்டவரை பின்பற்றுதல் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவித்தல், அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒளியை அடைவார்கள். வசனம் சொல்லுது, வாழ்க்கை ஜீவ வெளிச்சத்தை உடையவர்களாயிருப்பார்கள். The life of those who follow Christ will be brightened. அது பிரகாசமாகும், பிரகாசிக்கப்படும் என்று வேதத்தில் வாசி. ஆண்டவர் உண்மையாய் பின்பற்றினவர்கள் எல்லோருமே அவரவர் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு யோசுவா எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளில் வாசிக்கிறோம், யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரை உத்தமமாய் என்ன செய்தாங்களா? பின்பற்றினார்கள். இந்த யோசுவாவை நாம் பார்த்தாச்சுன்னா அவனுடைய பேக்ரவுண்ட், அவனுடைய இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை உத்தமமாய் பின்பற்றின ஜோசுவா என்று சொல்லும்போது ஆண்டவரே மோசேயை பார்த்து என்ன சொல்றாரு? உன் அதிகாரத்தை யோசுவாவுக்கு கொடு, ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை நிறுத்து, அவனை உன்னுடைய ஸ்தானத்தில் தலைவனாக நிறுத்து. யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனை யாருமே மேற்கொண்டது கிடையாது. அவன் ஒரு பெரிய மனிதனாக, அவன்தான் என் ஜனங்களை, அவன் கால் மிதித்த தேசத்துக்குள்ள பிரவேசிப்பான், அவன் என் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! கர்த்தரை பின்பற்றின யோசுவாவை ஆண்டவர் அப்படியே மறைத்து வைக்கவில்லை. ஆண்டவர் அவனுக்கு தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கும் பணியையும், தேசத்தை சுதந்தரித்து பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை அவர் கொடுப்பதை பார்க்கிறோம். உத்தமாய் பின்பற்றின யோசுவா காலேபுடைய லைஃப் இன்றைக்கு நாம நினைவு கூறுகிறோம். அவர்களை குறித்து நல்ல பிரசங்கம் செய்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எவ்வளவோ காலத்துக்கு முன்பு மரித்து போனாலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எடுத்து இன்றைக்கு நாம பேசுகிறோம் என்றால், இன்றைக்கும் அவர்கள் கனத்துக்குரிய ஒரு பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஒரு ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் எடுத்துக்கொண்ட மோபாபிய பெண், ஒரு என் விடோ. சோ அவளும் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவளும் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா கர்த்தரை பின்பற்றினபடியினாலே அவளும் இஸ்ரவேலிலே ஒரு கனத்துக்குரிய பெண்ணாக இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷத்தை எழுதும் போது அவளுடைய பெயரும் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற மக்களை ஆண்டவர் வெளிச்சத்தில் பிள்ளைகளாக மாற்றுவார், அவர்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 2:14. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். வசனத்திலே பவுல் பிலிப்பு சபை மக்களை குறித்து யோசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பற்றி கொண்டபடினாலே பற்றி கொண்டு பிரகாசித்தவர்கள். நாம பிரகாசமாய் இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் தம்முடைய விளக்கை போன்ற வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். சோ அந்த வார்த்தையை நாம பற்றி கொள்ளும் போது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறது. If we hold up the word of God, the word of God will make us as the brightful lights. நம்ம வேதத்தை எடுத்துக்கொண்டா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானியேல். அவெல்லாம் வசனத்தை அறிந்திருந்தாலும் வசனத்தை பற்றி கொண்டார்கள். பாபிலோனுக்கு ஒரு 16-17 வயதில் சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார். நல்ல திடகாத்தமான ஒரு வாலிபன் ஆகையினால பொதுவாக இந்த அடிமையாய் கொண்டு வரப்பட்டதில் நல்ல திறமையானவர்களை அந்த நாள் ராஜாக்கள் தங்களுக்கு சேவை செய்வதற்கு, தங்கள் அரண்மனையில் வேலை செய்வதற்கு அவர்களை தேர்வு செய்வார்கள். சில
அடிமை தேவைன்னா காம்பவுண்ட் வால் கட்டுவதற்கு பயன்படுத்தி இவங்க கொஞ்சம் இவர் பிரபு குலத்தை சேர்ந்தபடினாலே இவர்களை இந்த ஆபீஸ் பேரராக பயன்படுத்துவதற்காக பயிற்சி கொடுப்பார்கள். தானியேல் அதில் செலக்ட் பண்ணப்பட்டார். ஸோ அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு என்னென்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா திட்டமிட, நல்ல ராஜா, ஏன்னா இல்லாவிட்டா அடிமையாக கொண்டு வந்தவர்களை அடிமைத்தன வேலைக்கு வாங்கியிருக்கலாம். ராஜா என்ன சாப்பிடுவாரோ அதை கொடுக்கும்படி கட்டளையிட்டார். ஆனால் அந்த ராஜாவின் போஜனத்திலே பிரமாணத்தில் விளக்கப்பட்ட சில ஆகாரங்கள் இருந்தது. ராஜாவுக்கு கொடுப்பதுக்கு முன்பாக அந்த பேல் என்று சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு முன்பாக அவர்களை படைத்து ஆசாரியர்கள் அதற்கு தூபம் போட்டு பின்பு ராஜாவுக்கு கொண்டு கொடுப்பார்கள். அந்த ராஜ போஜனத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரமாணத்தில் விளக்கப்பட்ட சில தீட்டான ஆகாரங்கள் இருந்தது. இதை அறிந்த தானியேல் என்ன செய்தாரு? நான் அவைகளை புசிக்க மாட்டேன் என்று தன் மனதில் என்ன செய்தாரு? தீர்மானித்த. உயிரே போனாலும் அதை நான் மீற மாட்டேன். அது எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய வாழ்க்கையில பற்றி கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் இந்த காரியத்தை நான் அகற்றுகிறேன், இந்த ஆகாரத்தை நான் சாப்பிடும்போது என் தேவனுடைய வார்த்தையை நான் மீறுறேன், ஆகினால் நான் அதை சாப்பிட்டு என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று என்ன செய்தாராம். அப்போ அந்த ஒரு தீர்மானம் அவரை கண்டு தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்ட ஆண்டவர் அதற்கு பின்புதான் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம்தான் ராஜ சமூகத்திலே தானியேலை கொண்டு நிறுத்தினது. ராஜாவுக்கு அந்த ஞானத்தினாலே கண்ட சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்தார். இது நிமித்தம் தானியேலுடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்தது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்கும் பாபிலோன்ல ஒரு மின்னி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறச் செய்தது. தானியேலுடைய நண்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ராஜா குறிப்பாக ஒரு தூரா என்கிற இடத்துல 90 அடி உயரத்தில் ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி நிறுத்தினார். அனைவரும் இந்த சிலை திறப்பு விழாவுக்கு வர வேண்டும். தம்புரு கிண்ணறு அடிக்கும் போது எல்லாரும் தாளை என்ன செய்யணும்? விழுந்து வணங்க வேண்டும். அது அந்த ராஜாவின் பொற்சிலை என்று சொன்னால் அவருடைய தெய்வத்தை தான் 90 அடி உயரத்தில் ஸ்தோத்திரம் அப்படி உயர்த்தி அந்த பிரதிஷ்டைக்கு அழைத்திருக்கிறார். எல்லாரும் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் இந்த 3 பேரும் வணங்காமல் நிற்கிறாங்க. ஏன்னா யாதொரு விக்கிரகத்தையும் பூமியில யாதொரு ஒன்றை என்ன செய்யக்கூடாது, பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமானது, நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று நிற்கிறார்கள். அப்ப கேட்கிறான் தானியேல் அப்ப எங்க போனாரு? தானியேல் அப்படி ஏன்னா அவர் ஒரு பெரிய பல நாடுகளின் நடுவிலே அபிஷியலாக இருந்த வேலை நிமித்தம் அந்த பிரதிஷ்டையில் அவர் பங்கெடுத்திருந்தால் அவர் வணங்கியிருக்க மாட்டார். ஸோ இவர்கள் ஸ்தோத்திரம் வணங்காதபடினாலே அக்கினி ஜோலைக்குள் போடும்படி சொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் அக்கினி ஜோலையில கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். ஸோ இதன் முகாந்தரமாக ஸ்தோத்திரம் காக்கப்பட்டது மட்டுமல்ல, தானியேலுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர்களும் அதிகாரிகளாக கவர்னர் அவர்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக்கப்பட்டது. எல்லாம் தேவ வசனத்தை பற்றி கொண்ட போது ஆண்டவர் அவர்களை பிரகாசிக்க செய்ததை பார்க்கிறோம். தேவ வசனம் விளக்கா இருக்கிறது. அதை பற்றி கொண்டவர்கள் இருளுள்ள இடமாயிருந்தாலும் சரி, தேவ வசனம் உங்களையும் என்னையும் கண்டிப்பாக பிரகாசமாக்கும். தேவ வசனத்துக்கு மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்பி கெட்டு போனவர்கள் ஏராளம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் கெட்டு போயிட்டேன் என்று இந்த உலகத்தில் இந்த 2000 வருஷத்தில் ஒருவர் கூட சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொண்டால் அது உங்கள் படிப்பு, உங்கள் அனுபவம், உங்களுடைய திறமை உங்களை பிரகாசிக்க செய்வதை பார்க்கிலும் அது உங்களை அதிகமாய் பிரகாசிக்க செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு பிரகாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல தகப்பனே, ஏதாவது பிரச்சனை என்னும் இருளுக்குள் யாராயிரம் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் அந்த இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இருள் அகன்று போகட்டும். சுவாமி, உடைய கரத்தின் கிரியையினாலே இருளை அகற்றி
வெளிச்சத்தை தந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எல்லா விதத்திலும் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். கிருபை அவரோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.